Hello friends, நம்ம இப்போ fluid mechanicsல பார்க்க போற chapter hydrostatic force. First hydrostatic force னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கோம். இது ஒரு சின்ன chapter தான், நல்லா புரியும் பாருங்க. The total pressure exerted by the fluid on the surface with which it is in contact is known as hydrostatic force. If a fluid is at rest, then there is no tangential force. Tau equal to 0, tangential force, அதில் ஒரு shear force இருக்காது எப்போனா ரெஸ்ட்ல இருக்கும்போது fluid, and hence the hydrostatic force always act at normal or perpendicular to the surface with which it is in contact. Hydrostatic force plays an important role in designing. நான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றதோட டெஃபினிஷன் படிச்சிட்டேன், டயக்ராமோட உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்ப்போம், அதுக்கப்புறமா யூஸ் பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்போ இது வந்து வாட்டர் லெவல்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இந்த வாட்டர் லெவல் இருக்கு, இது வந்து ஒரு பிளேட், ஏதோ ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு வால் ஏதோ ஒன்னோட கிராஸ் செக்ஷன் வியூ. இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அன்சேப் அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதோட கிராஸ் செக்ஷன் வியூ இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த பக்கம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து இந்த பிளேட்டை, இதை பிளேட்டா கன்சிடர் பண்ணா அந்த பிளேட்டை வந்து ஹரிசாண்டலா புஷ் பண்ணி தள்ளும், அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இதுல பார்ப்போம். அந்த டெஃபினிஷன்ல இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். The total pressure exerted by the fluid on the surface with which it is in contact is known as hydrostatic force. அதாவது சர்ஃபேஸ், ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளேட்டோட சர்ஃபேஸ் வந்து அந்த ஃப்ளூயிடோட கான்டாக்ட்ல இருக்க அந்த சர்ஃபேஸ் மேல உருவாகிற ஃப்ளூயிடோட ஃபோர்ஸ் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம தண்ணிக்குள்ள ஏன் ஒரு பிளேட்டை கன்சிடர் பண்ணி அதுல வர ஃபோர்ஸ் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட யூஸ் தான் சொல்றோம். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். சைஸ் ஆஃப் போல்ட் கனெக்டிங் ஸ்லூயிஸ் கேட் வித் த டேம் போர்ஷன். டேம்ல வந்து ஸ்பில்வே ஸ்லூயிஸ் அப்படின்னு 2 இருக்கு. அந்த ஸ்லூயிஸ்ல வர கேட்டோட போல்ட்டை வந்து டிசைன் பண்ணணும். எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி போல்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணணும், சரிங்களா? அதுக்காகவும் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்பில்வே கேட் ஹேஸ் டு பி கால்குலேட்டட் ஃபார் டிசைனிங் ஹிஞ்சஸ் கனெக்டிங் ஸ்லூயிஸ் கேட் வித் த டேம். அதே போல ஸ்பில்வேல வர ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், சரிங்களா? அது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து வாட்டர் லெவல், இதான் வாட்டர் லெவலோட சிம்பிள். இந்த பிளேட் வந்து ஒரு செர்டன் டெப்த் வாட்டர்ல இருந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இருக்கு, தண்ணி கீழே தான் இருக்கு. இப்போ இந்த பிளேட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த பிளேட்டோட இதான் பிளேட்டு, இதோட கிராஸ் செக்ஷன் வியூ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட், சென்டர் ஆஃப் பிரஷர் சிபி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு சென்டர் ஆஃப் பிரஷருக்கு என்ன வித்தியாசம்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அந்த பாயிண்ட்ல வந்து அந்த பிளேட் வந்து எல்லா டைரக்ஷன்லயுமே பிரிச்சோம்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லயோ ஒய் ஆக்சிஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இன்க்ளைன்ட் ஆக்சிஸ்லயோ பிரிச்சோம்னா அந்த பிரிச்ச 2 ஆக்சிஸ்லயுமே மேலேயும் கீழேயுமே சேம் ஏரியா இருக்கும். இதுல அந்த மாதிரி சேம் ஏரியா அல்லது சேம் வெயிட்னு கூட சொல்லலாம். சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னா இப்போ இந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷன் வச்சிட்டோம். நமக்கு தெரியும் தண்ணி டாப்ல வந்து பிரஷர் கம்மியா இருக்கும், பாட்டம் போக போக பிரஷர் அதிகமாகும். அது எப்படின்னா அதோட பிரஷர் டயக்ராம் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளா வரும், சரிங்களா? டாப்ல வந்து 0வா இருக்கும், கீழே போக போக மேக்சிமம் ஆயிட்டே போகும். அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படிங்கிறது இந்த பிளேட்ல ஒரு செர்டைன் பாயிண்ட்ல பிரஷர் கொடுக்கறதும் இந்த பிளேட் ஃபுல்லா தண்ணியில உருவாகிற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல யூடிஎல் லோடு இருந்ததுன்னா அது பீம் ஃபுல்லா யூடிஎல் லோடு இருந்தாலும் அதை வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில ஒரு பாயிண்ட் எடுத்து அதுல வந்து ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த டோட்டல் ஏரியாவில் வாட்டரோட பிரஷருக்கு ஈக்குவலான ஃபோர்ஸா இருக்கும். அந்த பாயிண்ட்லோட மாத்திர பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் பிரஷர், சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் பிரஷர் கண்டுபிடிப்போம். பிரஷர் வந்து வெயிட் பை ஏரியா தான் பிரஷர் நமக்கு தெரியும். வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காமா இன்டு வி வால்யூம். காமாங்கிறது யூனிட் வெயிட், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இன்டு வால்யூம் மீட்டர் கியூப் கேன்சல் ஆகும், மீதி கிலோகிராம் இருக்கும், வெயிட் கிடைச்சிடும், டிவைடட் பை ஏரியா. வால்யூம் வந்து ஏரியா இன்டு ஹைட் அப்படின்னு பிரிக்கலாம்.
இப்போ ஏரியாவை கேன்சல் ஆயிடுச்சுன்னா காமா இன்டூ ஹச், ப்ரெஷர் வந்து காமா ஹச் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது சாயில் மெக்கானிக்ஸ்லேயே கூட நம்ம பார்த்துருப்போம். சாயிலுக்கும் வாட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர்ல வர ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டலா உருவாகிற ப்ரெஷர், இப்போ இந்த பிளேட் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கு அப்படின்னா அதுல 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வருது அப்படிங்கிறது காமா ஹச். இந்த மொத்த பிளேட்லயும் உருவாகிற ப்ரெஷரை வந்து டோட்டல் பி டோட்டல்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஃபோர்ஸ் அதாவது நியூட்டன்ல சொல்றோம். பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நார்மல் பி ஈக்குவல் டு காமா ஹச் எழுதிட்டோம். பி டோட்டல் வந்து பி இன்டூ டோட்டல் ஏரியா, அதாவது 1 மீட்டர் ஸ்கொயரோட ஏரியா காமா இன்டூ ஹச். டோட்டல் ஏரியானா இன்ட்டு ஏரியா போட்டுருக்கோம். அப்ப இந்த பியோட இன்ட்டு ஏரியா போட்டோம். பிக்கு பதில் காமா ஹச் போட்டோம். இந்த ஏ இருக்கு, காமா ஏரியா இன்டூ ஹச் பார் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஹச் பார் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹச் பார்னா என்ன, ஹச் சிபினா என்னன்னு தெரியணும். வாட்டர் லெவல், டாப் வாட்டர் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்டர் லெவல்ல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் உள்ள டெப்த ஹச் பார் அப்படின்னு இதுல எடுத்திருக்காங்க. அந்த சென்டர் ஆஃப் பிரஷர் வரைக்கும் உள்ள டெப்த ஹச்சிபி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஹச்சிபி வந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா ஹச் பார் பிளஸ் ஐஜி டிவைடட் பை ஏ ஹச் பார். ஹச் பார்ங்கிற டெப்த் தெரியும், ஐஜினா இனர்சியா, இந்த பிளேட்டோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, டிவைடட் பை ஏ ஹச் பார், ஏரியா இன்டூ ஹச் பார், இந்த பிளேட்டோட ஏரியா இன்டூ அந்த ஹச் பார். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வித் ஆக்சிஸ் சென்டர், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா உருவாகிற மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வேல்யூ. ஹச் பார்னா சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பிளேட். ஹச்சிபினா சென்டர் ஆஃப் பிரஷர் ஆக்ட் ஆகிற அந்த பிரஷரோட பாயிண்ட் எதுனா சர்ஃபேஸ்ல இருந்து அந்த சென்டர் ஆஃப் பிரஷர் வரைக்கும் உள்ள பாயிண்ட். சரிங்களா, நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்க பி டோட்டல் ஈக்குவல் டு காமா இன்டூ ஏ இன்டூ ஹச் பார் போட்டிருக்கோம். காமாங்கிறது இதுல தண்ணி, வாட்டரோட யூனிட் வெயிட் தான். சரிங்களா, இப்போ இந்த பிளேட் மேல ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் உருவாகுது. இந்த கிராஸ் செக்ஷன் அதுல பாத்தோம்னா ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் உருவாகுது. இந்த இப்போ வந்து இந்த பிளேட்டை வந்து வெர்டிகலா கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பிளேட் வந்து இப்போ வெர்டிகலா இருக்கு, தனியா கூட ஒரு டயக்ராம் போட்டுருவோம். இப்போ பிளேட் வந்து வெர்டிகலா இருக்கு. சரிங்களா, இது வந்து இதோட கிராஸ் செக்ஷன் வியூ. இப்போ இதுல உருவாகிற பிரஷர் எவ்வளவு இருக்கும், இதுதான் வாட்டர் லெவல். இப்போ இதுல உருவாகிற பிரஷர் எப்படி இருக்கும்னா, இந்த ஏரியாவோட நீங்க இது பண்ணுவீங்க. வாட்டரோட யூனிட் வெயிட்ங்கிறது இது ஃபுல்லா இருக்கிறதுல 1 m³ உள்ள வெயிட். அதோட இந்த ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதுல வர பிரஷர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் வெர்டிகலா. நார்மலா நம்ம சாயில் மெக்கானிக்ஸ்ல சாயிலோட வெயிட்டை கூட நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சாயிலால உருவாகிற பிரஷர், ஒரு செர்டைன் டெப்த்ல வந்து சாயிலால உருவாகிற பிரஷரை வந்து கண்டுபிடிச்சிருப்போம், காமா இன்டூ ஹச் அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனா இங்க நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாயில்ல வந்து நம்ம வந்து ஆக்டிவ் எர்த் பிரஷர், பாசிவ் எர்த் பிரஷர் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அந்த சாப்டர்ல பார்த்திருப்போம். பிஹெச் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கே இன்டூ வெர்டிகல் ஃபோர்ஸ். சரிங்களா, அதாவது ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ங்கிறது தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம், காமா இன்டூ ஹச்னு கண்டுபிடிச்சோம்ல. நார்மலா சாயிலுக்கு சொல்றேன், இந்த வாட்டரை விட்டுருங்க. சாயிலுக்கு கண்டுபிடிச்ச காமா இன்டூ ஹச் அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அதாவது காமாங்கிறது யூனிட் வெயிட், ஹைட்டால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த 1 மீட்டர் கியூப்ல 1 மீட்டர் போயிடும், அந்த டெப்த்ங்கிற மீட்டர் போயிடும். மீதி இருக்க ஹரிசாண்டல் ஏரியா வந்து இருக்கும். அப்ப காமா இன்டூ அந்த ஹரிசாண்டல் ஏரியா போடும்போது நமக்கு வந்து இது கிடைச்சிரும், பிரஷர், அதாவது அந்த பிரஷர் கிடைச்சிரும். அதே போலதான் இங்க சாயிலையும் கண்டுபிடிப்போம். ஆனா அந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபோர்ஸ் வந்து காமா இன்டூ ஹச். சரிங்களா, ஆனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த காமா இன்டூ ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்காது. வெர்டிகலா நம்ம வந்து கிராவிட்டியா வெர்டிகலா வந்து உருவாகிற ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், ஹரிசாண்டலா அந்த சாயில் வந்து அதே அளவு ஃபோர்ஸ் கொடுக்காது. ஆனா தண்ணி வந்து அப்படி கிடையாது, எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். சரிங்களா, ஹரிசாண்டலா வெர்டிகலா இல்ல சர்டன் ஆங்கிள் இன்க்ளைன்டா இருந்தாலும் அது கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதனாலதான் இப்ப சாயில்ல வந்து பிஹெச் ஈக்குவல் டு கே இன்டூ பிவி. அதுல கே வந்து ஆக்டிவ் எர்த் பிரஷரா இருந்தா 1 - sin π / 1 + sin π, பாசிவ் எர்த் பிரஷரா இருந்தா 1 + sin π / 1 - sin π அப்படின்னு சாயில் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம். இப்போ வாட்டர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல என்னன்னா, ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வெர்டிகல் ஃபோர்ஸும் ஈக்குவல் வாட்டருக்கு. சரிங்களா, லிக்விடுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத படிக்கிறோம். அதனாலதான் நம்ம இங்க உருவாக்குன ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, காமா இன்டூ ஹச், காமா ஏ ஹச் பார். ஏங்கிறது அந்த டோட்டல் ஏரியாவுக்கு உருவாகிற பிரஷருக்காக, மீதி இருக்க காமா இன்டூ ஹச் பார் ஏன் போட்டோம், நமக்கு வந்து ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் வருது. அப்ப அந்த ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியா
அந்த ஏரியாவுக்கு நேராக லிக்விட் இருக்கும். நம்ம வந்து அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் வெர்டிக்கலாக இருக்கு, சரிங்களா, சரி ஹரிசாண்டலாக இருக்கு பிளேட், வெர்டிக்கலாக அதில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பிளேட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சு இதை ஒரு ஆக்சிஸாக வச்சு இந்த பிளேட்டை அப்படியே திருப்பினோம்னா அதில் வெர்டிக்கல் ஒரு ஃபோர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸும் இது வந்து பிளேட்டை வெர்டிக்கலாக வச்சு அதில் ஹரிசாண்டலாக உருவாகிற ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே டெப்த்தில், அதாவது சேம் டெப்த்தில் சேம் பாயிண்ட்ல, சரிங்களா, சேம் டெப்த் இருக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து வாட்டருக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நார்மலாக காமா ஏ ஹச் பாரே நம்ம வந்து போட்டோம். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸில் போட்டோம்னா கேஏ காமா ஹச் பார் அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே வந்து காமா ஹச் பார் மட்டும் தான் போட்டிருக்கோம். சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா, center of pressure HCP shall be calculated by the above expression which is obtained from Vergnon's theorem இல்லைனா laws of movement. அதாவது இந்த ஃபார்முலா தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நாலாவது கேஸ், ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்லாம் பார்ப்போம். பிளேட் இம்மர்ஸ்டு இன்சைட் த வாட்டர் பாடி இன் ஹரிசாண்டல் பொசிஷன். ஹரிசாண்டல் பொசிஷன்ல இந்த மாதிரி பிளேட் வந்து இருந்ததுன்னா 3Dல வந்திருக்கும் பிளேட்டே, அப்படி இருந்ததுன்னா அதில் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து மாறாது, காமா ஏ ஹச் பார் தான் நான் முன்னே சொல்லிட்டேன். ஆனால் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டலுங்கும் போது அதோட டெப்த் வந்து மாறாது, நமக்கு டெப்த்தை பொறுத்து தான் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஏன்னா மேலே வாட்டரோட டாப்ல வந்து ஃபோர்ஸ், வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும், கீழே வர வர ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே போகும். ஆனால் பிளேட் ஹரிசாண்டலாக இருக்கும்போது அந்த பிளேட்ல எல்லா இடத்துலையுமே ஒரே அளவு ஃபோர்ஸ் தான் வரும். அதனால HCPயும் அதே பாயிண்ட்ல தான் வரும், சரிங்களா. அதை விட டெப்த் வந்து கீழே போக முடியாது, ஏன்னா பிளேட்டுங்கிறது அதே டைமென்ஷன்ல தான் இருக்கு. இப்போ இந்த டெப்த் ஒரு 10 மீட்டர்னா 10 மீட்டர்ல தான் பிளேட்டோட எல்லா பார்ட்ஸுமே இருக்கு ஹரிசாண்டலா வைக்கும் போது. இதை வெர்டிக்கலா வச்சோம்னா பிளேட்டோட டாப் வந்து 1 மீட்டர்ல இருக்கும், பாட்டம் வந்து 11 மீட்டர்ல இருக்கும். அப்போ வந்து HCP மாறும், இதுல வந்து மாறாது. அதனாலதான் HCP ஈக்குவல் டு H பார் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பிளேட் இம்மர்ஸ்டு இன்சைட் த வாட்டர் பாடி இஸ் இன்க்ளைன்ட் ஆர் ஆப்ளிக்யூ பொசிஷன். அப்படி இருந்தாலும், அதாவது பிளேட் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு, அதே போல இன்க்ளைன்டு பிளேட்டா இருக்கு, ஒரு சர்டன் ஆங்கிள் இருக்கு, டயராம் இங்க இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும் போது பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து பி வெர்டிகல் இல்லைன்னா பி ஹரிசாண்டல், இதுக்கு வந்து பி இன்க்ளைன்டு ப்ரெஷர் வந்து அதே ஃபார்முலா தான், காமா ஏ ஹச் பார் மட்டும்தான். ஏன்னா எல்லா வாட்டர்ல வந்து எல்லா ஆங்கிள்லயுமே ஃபோர்ஸ் வந்து ஒரே அளவு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம், சரிங்களா. ஆனா HCP அப்படின்ற வேல்யூ மட்டும் மாறும், அதுக்கேற்ற இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா H பார் பிளஸ் IG டிவைட் பை ஏ ஹச் பார் மட்டும் இருந்த ஃபார்முலால இந்த டேர்ம் கூட சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் ஆட் ஆகும். அந்த தீட்டாங்கிறது என்னன்னா ஹரிசாண்டலோட இந்த பிளேட் கொடுக்கிற ஆங்கிள் தான் தீட்டா, சரிங்களா, வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து நோட் பாயிண்ட் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து சம்ம பார்த்துடலாம். சம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். நோட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், HCP வந்து H பாரை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா H பார்ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஆனால் HCPங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். நமக்கு மேலே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், கீழே தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், கீழே போக போக தான். அது வந்து எப்பவுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தாண்டி கீழே வந்துடும் எப்பவுமே. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, as the depth of immersion increases the center of pressure comes closer to the center of gravity H bar. டெப்த், அதாவது இந்த டயராம் பாருங்க. இப்போ வந்து இந்த சர்க்குலர் பிளேட் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துலயே இருக்கு. அப்போ வந்து H பாருக்கும் HCPயும் இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த பிளேட் நல்லா வாட்டருக்கு உள்ள வச்சிட்டோம்னா H பாருக்கும் HCPக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சிருது அப்படின்றத சொல்றாங்க. ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாலே நமக்கு வந்து தெரியும். That is the distance between H bar and HCP decreases even though the depth of immersion keeps on increase. டெப்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலும் HCPயும் H பாரும் ஈக்குவல் ஆகாது, HCP தான் அப்பையும் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டாப் சர்ஃபேஸ்லயே இருக்கும் போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து H பாருக்கும் HCPக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள போக போக 9 மீட்டரு, 8 மீட்டரு, 7.5 மீட்டரு, 7.25 அந்த மாதிரி குறையிற ஸ்பீடும் குறைஞ்சிட்டே போகும். அதாவது குறைஞ்சிட்டே போகும். ஆனா H பாருக்கு ஈக்குவலா HCP எப்பவுமே வராது, ஒரு மினிமம் டிஃபரன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். HCP வந்து கொஞ்சம் பெருசாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the necessary and sufficient condition for the surface to be called as the free surface is shear stress acting on it must be 0 and it must be an extreme layer of fluid above the layer air, below the layer வந்து லிக்யூடா இருக்கு. அதாவது இந்த தேரம் வந்து
இந்த சர்ஃபேஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது. இதில் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஏராக இருக்குது, கீழே வந்து லிக்விடாக இருக்குது. வேறு ஒன்றும் இதில் பெருசாக சொல்லலை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் பார்ப்போம். ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நமக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.